கல்லில் சூடானதுக்கப்புறமா எண்ணெயில் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது அங்கே ப்ரெஷர் குக்கரில் பொட்டேட்டோ போட்டு வச்சுருக்கேன், அதை தனியாக வேக வச்சிடலாம். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடுவோம். இந்த காலிஃப்ளவர்லேயே கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுப்போம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணுவோம். நம்ம சைடில் காலிஃப்ளவரும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கும் நீங்கள் அந்த 3 உருளைக்கிழங்கை இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து ஆட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக உருளைக்கிழங்கை வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். தேங்காவை நம்ம கடைசியாக தான் தேங்காவை அரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளி இதோட ஆட் பண்ணிப்போம். காலிஃப்ளவரும் இங்கே தனியாக மஞ்சத்தூளுக்கு போட்டு வெந்துட்டுருக்கு. சைட் பை சைடு உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கிறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சிருந்தாலும் 3 டேபிள் ஸ்பூன். சில பேர் தனியாக தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புன்னு போடுவாங்க. நான் வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் பொடி தான் போடுறேன். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இந்த எல்லாம் வதங்கினதோட இதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதையே ஆயிலில் இந்த மிளகாய் பொடியை நல்லா வறுத்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தோட இந்த பச்சை ஸ்மெல் போகிற இதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியில் கொதிக்கிட்டோம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது தனியாக கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடும். நல்லா கொதிக்கிட்டோம். மூடி கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் மூடி இருக்கட்டும். அப்புறமா நம்ம காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குருமாவில் இந்த கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம வேக வச்சிருந்த அந்த காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஆல்ரெடி தனியாக வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு தான் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காய் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை ஆட் பண்ணிப்போம். இதோட வேணும்னா நீங்கள் தேங்காவோட பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். சோம்போட டேஸ்ட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி வெறும் தேங்காய் பால் நல்லா தேங்காவை செடி சொரட அரைச்சி அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துட்டனால இதில் ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் மீடியமில் வச்சு கொதிச்சா போதும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் மீடியமில் வச்சு கொதிச்சாலே போதும். ஆல்ரெடி வெந்துட்டனால உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிடலாம். இந்த சப்பாத்தி கூட இட்லி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் குருமாவை என் பையனுக்கு இப்போ ஊட்டி விட்டுறோம். என்ன சொல்றான்னு பார்ப்போமா? டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க கைஸ். கிட்ஸுக்கு பிடிச்சிருந்தாலே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். அதனால நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். ஓகே, பாய்.